பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் ஒரு நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக. அன்பானவர்களே, சங்கீதம் 119 சங்கீதம் 71 இப்படியாக சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தை எழுதின இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த சங்கீதம் யார் எழுதினார்கள் என்று சொல்லி இது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு விசேஷம், இந்த சங்கீதத்தினுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால், எபிரேய எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள் மொத்தம். அந்த 22 எழுத்துக்களும் இந்த ஒவ்வொரு 8 வசனங்களுக்கு பிறகு நாம் அந்த எழுத்துக்களை பார்க்க முடியும். உதாரணமாக ஆரம்பிக்கும் பொழுது மேலே லெஃப் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பின்பதாக அடுத்ததாக நீங்கள் 8 வசனங்கள் கழித்து நீங்கள் பார்க்கும்போது பேத் என்கிற வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. இது இப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எபிரேய எழுத்துக்கள். இந்த 119 சங்கீதத்தில் மொத்தம் 176 வசனங்கள் உண்டு. இந்த 176 வசனங்களும் 22 பிரிவுகளாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 22 ஒவ்வொரு 8 வசனத்திற்கும் இடையிலே ஒவ்வொரு எழுத்து வருகிறது. அது வேறு எதுவும் கிடையாது, அது எபிரேய எழுத்துக்கள். அன்பானவர்களே, இதில் 71 வசனத்தில் நாம் பார்க்கும்போது எனக்கு அன்பானவர்களே, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பொதுவாக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடந்தால் நம்ம சொல்லுவோம், ஐயோ ரொம்ப சந்தோஷம், ஒரு பெரிய ஒரு நன்மை நடந்திருக்குது, ஒரு நல்லது ஒன்று நடந்திருக்குது என்று சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று சொல்லுகிறார். அன்பானவர்களை, யார் சொல்ல முடியும்? அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை நான் சொல்லி உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிற உபத்திரவங்கள் உங்களுக்கு நன்மையாய் முடியும். அந்த உபத்திரவங்கள் உங்களுக்கு நல்லதாய் அமையும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி யாருக்காவது பைபிளில் நடந்திருக்குதான்னு சொன்னால் எஸ், நடந்திருக்கிறது. உதாரணமாக நாம் பார்க்கும்போது தானியேலை பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் தானியேலை வீண்பழி சுமத்தி, தானியேல் ராஜ கட்டளை மீறினார் என்று சொல்லி வீண்பழி சுமத்தி அவர் ஜெபித்ததற்காக அவரை சிங்கக்கபியிலே போடுகிறார்கள். எதிராளிகள் நினைத்தார்கள், தானியேல் அவ்வளவுதான், இனி தானியேல் வெளியே வர முடியாது, தானியேல் மரித்து போவான் என்று சொல்லி நினைத்தார்கள். அன்பானவர்களே, அந்த உபத்திரவத்தை கர்த்தர் தானியேலுக்கு அனுமதித்தார். சத்துருக்கள் அவர் மேலே வீண்பழி போடுவதற்கு கர்த்தர் அனுமதித்தார். அது ராஜா வரைக்கும் போவதற்கு கர்த்தர் அனுமதித்தார். அவரை சிங்கக்கபியிலே போடுவதற்கும் கர்த்தர் அனுமதித்தார். காரணம் என்னவென்று சொன்னால், தானியேலுக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்வதற்காக. அன்பானவர்களே, என்ன நடந்தது? மீண்டும் ஒரு விசையாக தானியேலுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் தானியேலோடு கூட இருக்கிறார். தானியேல் ஒரு விசேஷித்தவன் என்பதை மீண்டுமாக கர்த்தர் அந்த இடத்துல அவர் உணர்த்துகிறார். அந்த உபத்திரவத்தை தானியேலுக்கு கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார்னு சொல்லி. அன்பானவர்களே, நீங்கள் சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத பாடுகளை, உபத்திரவங்களை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், உன் உபத்திரவம் உனக்கு நல்லது, நிச்சயமாக அது உனக்கு நல்லபடியாய் அமையும், அது நன்மையாய் முடியும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, இதில் உபத்திரவத்தில் எப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தை கற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு அன்பானவர்களே, யோசேப்புக்கு ஆண்டவர் 17 வயசுல யோசேப்பை குறித்த திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவர் சொப்பனம் மூலமாக வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தாம் செய்ய போகிறதை அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன நடக்குது? உன் தாயாரும் உன் தகப்பனாரும் உன்னுடைய சகோதரர்களும் உன்னை வணங்குவார்கள், அந்த இடத்திற்கு நீ உயர்த்தப்பட போகிறாய் என்று சொல்லி யோசேப்புக்கு கர்த்தர் தம்முடைய சித்தத்தை 17 வயசுல ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதற்கு தடையாக அநேக தடைகள் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, அவர் விரோதிக்கப்பட்டார், சகோதரர்களாலே அடிமையை விற்கப்பட்டார், எகிப்து தேசத்தில் வீண்பழி சுமத்தப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், தன் நண்பர்களாலே மறக்கப்பட்டார். எல்லாமே அவருக்கு உபத்திரவம் தான்.
எல்லாமே அவருக்கு தீமை தான் நடந்தது. ஆனால் அந்த தீமைகள் எல்லாமே கடைசியிலே யோசேப்பை சிங்காசனத்திலே கொண்டு போய் நிறுத்தினது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது உங்கள் மேல் சாட்டப்படுகிற வீண் பழிகள், நீங்கள் இப்பொழுது அனுபவிக்கிற பாடுகள் ஒரு நாள் நிச்சயமாக உங்களை சிங்காசனத்திலே உயர்விலே உங்களை கொண்டு போய் நிறுத்தும். எனக்கு அன்பானவர்களே, யோசேப்பு அந்த இடத்துல என்ன கற்றுக்கொண்டார்? கர்த்தருடைய வார்த்தை பொய்யாகாது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்பதை யோசேப்பு கற்றுக்கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் உபத்திரவத்தை நான் நன்மையாய் மாற்றுவேன். உன் உபத்திரம் உனக்கு நல்லது, அதை நான் நன்மையாய் நான் மாற்றுவேன். நீ தைரியமாயிரும் மகனே மகளே என்று சொல்லுகிறார். எனவே நாம் கர்த்தருக்குள்ளே நாம் விசுவாசமாய் நாம் தைரியமாய் நாம் இருப்போமாக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமா இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிற வார்த்தையின்படி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உபத்திரவத்தை ஆண்டவரே நாங்கள் சந்திக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்கள் உபத்திரவங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நன்மையாய் முடியும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் மீண்டுமாக ஆண்டவரே எங்களோடு பேசியிருக்கிற முடிக்கிறவை ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தினாலே எங்கள் சகோதர சகோதரிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா உபத்திரவங்களும் அவர்களுக்கு நிச்சயமாய் நன்மையாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.